இன்றைய பேச்சாளர் ஆசிரியர் மேடம் சாந்தி அவர்கள். சென்னையை சார்ந்தவர். இவர் 26 வருடங்களாக தியான பிரச்சாரத்தில் ஏற்பட்டுள்ளார். இவர் இன்றைய தலைப்பு என்னவென்றால், இந்தியாவில் உள்ள பிஎஸ்எஸ்எம் பிரமிட்ஸ். அதை பத்தி. பிஎஸ்எஸ்எம் என்றால் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூவ்மெண்ட். அது தமிழில் சொல்லணும் அப்படி என்றால் பிரமிட் ஆத்மீய சங்கங்கள் இயக்கம். பிரமிட் ஆத்மீய சங்கங்கள் இயக்கம். இதை துவங்கியவர் பிரம்மஸ்ரீ பத்ரிஜி. இப்போது இந்த பிரமிட்ஸை பற்றி நம்மளிடம் பேசவிருக்கிறார் ஆசிரியர் சாந்தி மேடம். சாந்தி மேடம் வாங்க. வணக்கம். ஆத்மநேய நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் சாந்தி. இன்றைக்கு நாம தலைப்பு பிரமிட் அப்படின்னா என்ன, இந்தியாவில் பிரமிட்ஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரமிட் மேடம் கொஞ்சம் மைக் கிட்டே வாங்க, கொஞ்சம் சத்தம் கம்மியா இருக்கு பாருங்க. இப்போ இப்ப சரியா இருக்கு. ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சாந்தி. இன்றைக்கு நாம பிரமிட் பத்தியும் இந்தியாவில் பிரமிட்ஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரமிட், பிர அல்லது பைரோ கிரீக்கு மொழியில், பிளஸ் அமிட். பைரோ அப்படின்னா அக்னி, மிட் அப்படின்னா நடுவில், பிரமிட் அப்படின்றாலே அக்னி நடுவில் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரமிட் மெயினா ஆங்கிள் தான் முக்கியமானது. ஆங்கிள் 52 டிகிரிஸ்ல பூமி மேல செட் பண்ணுவாங்க. இது ஒரு அற்புதமான ஜியோமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர், ஹை எனர்ஜி. பிரமிட் முனையில கிறிஸ்டல்ஸ் அமைப்பாங்க. இந்த கிறிஸ்டல்ஸ்னால நாம கிறிஸ்டல்ஸ்னால நமக்கு அதிகமான சக்திய பிரமிடுக்குள்ள இழுத்து கொடுக்கும். மேடம், அதே எக்ஸ்கியூஸ் மீ மேடம், மன்னிச்சுக்கங்க, உங்க வீடியோ ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணிட்டேன் மேடம். ஓகே, இப்பதான் ஆன் பண்ணேன். சரி, தேங்க்யூ, நன்றி. ஓகே. அந்த கிறிஸ்டல்ஸ் முனையில நமக்கு வைப்பாங்க. அதனால நமக்கு சக்தி அதிகமா இழுத்து கொடுக்கும், ஹீலிங் பவரும் அதிகமா கிடைக்கும். வரக்கூடிய சக்தி நடுவில் மட்டும் இல்லாமல் பிரமிடுக்கு 4 பகுதியிலையும் அந்த சக்தியை இழுத்து கொடுக்கும், பரவும். இந்த நடு பகுதிய மையப்புள்ளி என்று சொல்லிக்கலாம். அதே போல் பிரமிடுக்குள்ள 1/3 ஹைட்ல கிங்ஸ் சாம்பர் வைப்பாங்க. இது மற்றொரு மையப்புள்ளி. ஒரு மையப்புள்ளிக்குள் மற்றொரு மையப்புள்ளி அப்படின்னு சொல்லிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சூரிய கதிர்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா நம்ம ஒரு பேப்பரை வச்சு அது மேல ஒரு பூத கண்ணாடி வைக்கும் போது எப்படி அந்த இடத்துல அதிகமான ரேஸ் போக்கஸ் ஆகி நெருப்பு உண்டாகுதோ, அதே போலதான் பிரமிட் என்பது ஒரு அற்புதமான சக்தி வடிவம். 3 பங்கு அதிகமான அளவில் சக்தியை ஈர்த்து கொடுக்கும் ஒரு கருவி, ஒரு கோவில், ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இந்த சக்தி பூமிக்கு அதிகமா செல்ல செல்ல பூமி பேலன்ஸ் செய்து கொள்ளுமா. பூமியில் முதல் முறையாக பிரமிட அமைச்சவங்க லைரன்ஸ். லைரன்ஸ் என்றவங்க 12வது டைமென்ஷனுக்கு சம்பந்தப்பட்ட நட்சத்திர மண்டலவாசிகள். நம்ம உடலே பிரமிட் தாங்க. நம்ம தியானத்துல அமர்ந்திருக்கும் போது நம்ம தொப்புள் பகுதி தான் அக்னி. மனித உடலே ஒரு பிரமிட் தான். இந்தியாவில முதல் முறையாக பிரமிட் சக்தியை பற்றி விசேஷமாக பிரச்சாரம் செய்தவர் பரோடா கிரேட் மாஸ்டர் ஜிதேன் பட். அவருக்கு பின் எவ்வளோ பேரு
பிரமிடு மேல ஆராய்ச்சிகள் பண்ணிருக்காங்க. பிரமிட் மீது சில பேருக்கு தவறான கருத்துக்கள் உண்டு. பிரமிட் என்றாவே மம்மி, இறந்தவங்களை வைக்கிறதுன்னு. ஆனா அந்த காலகட்டத்துல முக்கியமான நபர்கள், ராஜா ராணி, அந்த மாதிரி அவங்க இறக்கும் போது அந்த உடல்ல ரசாயனங்கள் பூசி தனிப்பட்ட பிரமிட்ல அமைச்சு அதை பாதுகாத்தாங்க. ஆனா அவங்க உயிரை ஒன்றும் திருப்பி வரல. இந்த தவறான கருத்துக்களை நம்ம கிட்ட இருந்து நம்ம எடுத்துடணும். பிரமிட் என்பது ஒரு அற்புதமான, உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா யூனிவர்சலுக்கு, பிரபஞ்சத்துக்கு சம்பந்தப்பட்ட ரகசிய விஞ்ஞானம் மறைந்திருக்கு. உலக அதிசயங்கள்ல 7 இருக்கு. அதுல நம்ம பிரமிடும் ஒன்று. பிரமிட் கட்டுறது மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பிரமிட்ல அதிகமான அளவில் தியானங்க நடந்துகிட்டே இருந்தாதான் அதிகமான சக்தியும் இழுத்து பரவிக்கொண்டே இருக்கும். ஹீலிங் பவரும் ஸ்டோரேஜ் ஆயிட்டே இருக்கும். ஒரு பிரமிட் கட்டணும் அப்படின்னா 10க்கு 10 அளவிலிருந்து நாம கட்டணும். அதுக்கு கம்மியா நம்ம கட்டக்கூடாது. இந்தியாவில் எங்கெல்லாம் பிரமிட்ஸ் இருக்கு என்றது நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஆந்திராவில் கர்னூல் மாவட்டத்துல 1991 புத்தா பிரமிட் தியான மையம் அப்படின்னு அமைச்சாங்க. இதுல 250 பேர் உட்கார்ந்து தியானம் செய்யலாம். அதுக்கு அடுத்தது பெங்களூர்ல இருந்து 35 கிலோமீட்டர் தூரத்தில் கனகபுரா ரோட் கெப்பேதொட்டி கிராமத்தில் 160க்கு 160 பிரமிட் வேலி இன்டர்நேஷனல் பிரமிட அமைச்சாங்க. இதுக்குள்ள 5000 பேர் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து தியானம் செய்யலாம். இந்த பிரமிடுக்குள்ள அற்புதமான கிங்ஸ் சாம்பர் உண்டு. இந்த பிரமிடை சுத்தியும் அழகான மலைகள், செடிகள், மரங்கள், இயற்கையான இடம். வருடத்தில் வர்ற மே மாதத்தில் பௌர்ணமிக்கு 3 நாட்களுக்கு புத்த பௌர்ணமியாக அங்க கொண்டாடப்படுகிறது. புத்த பௌர்ணமி செலிப்ரேஷன்ஸ் அங்க நடக்குது. அதே போல் தெலங்கானாவில் உள்ள ஹைதராபாத், அங்கிருந்து ஸ்ரீசைலம் ரூட் வழியாக கர்த்தால் என்ற கிராமத்தில் மகேஸ்வரா மகா பிரமிட் அமைச்சிருக்காங்க. இது 180க்கு 180 அளவில். இதுக்குள்ள ஒரே நேரத்தில் 7000 பேர் உட்கார்ந்து தியானம் செய்யலாம். உள்ள கிங் சாம்பர், அதுக்கும் மேல குவீன் சாம்பர் அழகாக அமைக்கப்பட்டிருக்கும். இந்த பிரமிடுக்குள்ள ஒரு கண்ணாடி அறை மாதிரி கிரியேட் பண்ணி பூமியில ராக் கிறிஸ்டல்ஸ் ரொம்ப பிரம்மாண்டமா அமைச்சிருப்பாங்க. பிரமிடுக்கு உள்ள என்ட்ராகும் போதே சப்த ரிஷிகள், திரிமூர்த்திகள், இந்த மாதிரி ஒரு பிரமிப்பா இருக்கும். நம்ம உள்ள போனாவே வேற உலகத்துக்கு போன மாதிரி, தேவலோகத்துக்கு போன மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இந்த பிரமிட் சுத்தியும் மலைகள், செடிகள், மரங்கள், தோட்டங்கள், கார்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய உருவாக்கி இருக்காங்க. இங்கேயும் டிசம்பர் மாதத்தில் 21ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் 10 நாட்களுக்கு தியான மகா யாகம் நடக்கும். இங்கதான் நம் பிதாமகா பிரம்மர்ஷி பத்ரிஜி அவர்களோட சமாதியும் இருக்கு. சக்தி ஸ்தல்லாக அழைக்கப்படுது. அடுத்தது நம்ம தமிழ்நாட்டுல வாணியம்பாடியிலிருந்து ராமநாயக்கப்பேட் அருகில் முனியாங்கொல்லை என்ற கிராமத்தில் அகஸ்தியர் தியான பிரமிட் ஆசிரமம் ஒண்ணு அமைச்சிருக்காங்க. அங்கு முதலாக 36க்கு 36 அளவில் கணேஷா பிரமிட் உருவாக்குனாங்க. சில நாட்களுக்கு அப்புறம் அதுக்கும்
கொஞ்சம் மேல் மலை மேல 27க்கு 27 மெர்குபா பிரமிட் அமைச்சிருக்காங்க. மேல மட்டும் பிரமிட் இல்ல, உள்ள உல்டாவா இன்னொரு பிரமிடும் இருக்கும். பிரமிட்லயும் கிறிஸ்டல்ஸ வந்து அமைச்சிருக்காங்க. தரையில வந்து பிரம்மாண்டமான ராக் கிறிஸ்டல்ஸ் பல வண்ணங்கள்ல அமைச்சிருக்காங்க. எது மேலதான் நம்ம உட்கார்ந்து தியானம் பண்ணலாம். இது வந்து ஒரு மல்டி டைமென்ஷன் லெவல்ல இருக்கும். அதுக்கும் மேல ஒரு செயற்கையான நீர்வீழ்ச்சியை உண்டாக்கி இருக்காங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுக்கும் கொஞ்சம் உயரத்தில் மலை மீது அகஸ்தியர் மகா பிரமிட் அமைச்சிருக்காங்க. இது 40க்கு 40 அளவில் இருக்கும். இது ஒரு அற்புதமான பிரமிட். இந்த ஆசிரமத்தை சுத்தியும் அழகான இயற்கை, மலைகள், மாமரங்கள், தென்னை மரங்கள், பனைமரங்கள் ரொம்ப அற்புதமா இருக்கும். இயற்கையோட இருக்கலாம். இங்க முக்கியமா என்னன்னா பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு மௌன தியானம் கடைபிடிக்கிறாங்க. வருடத்தில் நவம்பர் அல்ல டிசம்பர் முதல் வாரத்தில் தியான மகா யக்னம் 3 நாட்களுக்கு இங்கேயும் நடக்கும். அதே போல திருப்பதியிலிருந்து கொட்டாலா என்ற கிராமத்தில், கலிகிரி என்ற ஊர்ல கொட்டாலா என்ற கிராமத்தில் பிரமிட் ஜேதவனம் தியான ஆசிரமம் உண்டு. இங்க எல்லாமே பிரமிட்ஸ் தான். 36க்கு 36, 20க்கு 20, 60க்கு 60, 40க்கு 40 அனைத்தும் பிரமிட் வடிவங்களே இருக்கும். சாப்பிட்ற இடமும் பிரமிட்ஸ் தான். தியானம் பண்ற இடமும் பிரமிட், மீட்டிங் ஹாலும் பிரமிட், கோசாலா அப்படின்னா மாட்டு கொட்டாயும் ஒரு பிரமிடாக உருவாக்கியிருக்காங்க. கிறிஸ்டல்ஸ் அமைச்சு ஒரு பிரமிட். இந்த மாதிரி அனைத்து இடங்களும் பிரமிட்ஸாக உருவாக்கியிருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். 80 பிரமிட்ஸ்க்கு மேலேயே இருக்கும். இங்கேயும் சுத்தி செடிகள், மரங்கள், ஒரு பக்கம் மலைகளும் இருக்கும். ரொம்ப அற்புதமான இடம். இங்க வருடத்தில் பொங்கலுக்கு சங்கராந்தி சம்பராலு அப்படின்னு சொல்லிட்டு போகி, பொங்கல், காணும் பொங்கல் இந்த 3 நாட்களுக்கும் அங்க விழா நடக்குது. சங்கராந்தி தியான மகா யக்னம் அப்படின்னு நடக்கும். அதே போல நம்ம ஸ்ரீசைலத்தில் அருகில் ஓங்காரேஸ்வரா பிரமிட் ரொம்ப அற்புதமா இருக்குங்க. 108 பிரமிட்ஸ் இருக்குங்க. எந்த வடிவத்துல இருக்கும் அப்படின்னா, நம்ம ஹிந்தியில ஓம் என்று எழுதுவோம் இல்லையா, அந்த வடிவத்துல இந்த 108 பிரமிடுகளை அமைச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கே பிரமிப்பா இருக்கும். அடுத்தது நம்ம வைசாக்ல இருந்து 80 கிலோமீட்டர் அளவில் பிரகிருதி வேலி அப்படின்னு ஒரு ஆசிரமத்தை அமைச்சிருக்காங்க. இங்க 500க்கு 500 அளவில் பிரமிட் வந்து இன்னும் உருவாகல. பூமி பூஜை மட்டும் நடந்திருக்கு. ஆனா நிறைய சின்ன சின்ன பிரமிடுகள் தியானம் பண்றதுக்கு அமைச்சிருக்காங்க. இங்க வந்து வனப்பகுதி, ரொம்ப அழகான இயற்கை, செடிகள், மரங்கள் சுத்தியும் ரொம்ப இயற்கையா இருக்கும். இந்த ஆசிரமத்தை ஒட்டியே கோஸ்தானி நதி அப்படின்னு ரிவர், ஆறு ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஆசிரமத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் அற்புதமான நீர்வீழ்ச்சியும் உண்டு. இங்கு வருடத்தில் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை மகா கருணா தியான மகா யாகம் 10 நாட்களுக்கு நடக்குதுங்க. அதே போல நம்ம ஆந்திரால ராஜமன்றியிலிருந்து பேரவரம் கிராமத்தில் பிரம்மாண்டமான பிரமிட் 220 220 அளவில் பேஸ் போட்டிருக்காங்க. மேல ஸ்லாப் போட்டு அங்கிருந்து 160க்கு 160 அளவில் பிரமிட் அமைச்சிருக்காங்க. அந்த பிரமிட் சக்தி பேஸ் கூட வரும். இதுக்குள்ள கிங்ஸ் சாம்பர், குவீன் சாம்பர் அமைச்சிருக்காங்க. இன்னமும்
கிறிஸ்டல் சாம்பர், ஸ்ரீ சக்ரா சாம்பர், இந்த மாதிரி இன்னும் உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. பிரமிட் என்னமோ ஓபன் ஆயிடுச்சு. இங்க அற்புதமா என்ன அப்படின்னா, இந்த பிரமிட் சுத்தியும் வயலு, பச்சை பசேன்னு அழகான வயலுக்கு நடுவுல இந்த பிரமிட் அமைச்சிருக்கு. சுத்தி மரங்கள், செடிகள். இங்க முக்கியமானது என்னன்னா, இந்த பிரமிட் ஒட்டியே கோதாவரி ரிவர் ஆறு ஒண்ணு இருக்கு. இங்க நம்ம வந்து போட்டிங் போலாம், குளிக்கலாம், வந்து தியானமும் பண்ணலாம் பிரமிட்ல. ரொம்ப அழகா இயற்கையா இருக்கும். இங்க வருடத்தில் தெலுங்கு வருட பருப்பு உகாதிக்கு இங்க 7 நாட்களுக்கு இங்க நடக்கும். உகாதி தியான மகா யக்ஞம் அப்படின்னு 7 நாட்களுக்கு நடக்கும். ரொம்ப அற்புதமா செய்யறாங்க. அதே போல விகாராபாத் குவாண்டம் லைஃப் யூனிவர்சிட்டி அப்படி என்ற இடத்துல ஒரு ஆசிரமத்தை அமைச்சிருக்காங்க. இங்க 75க்கு 75 அளவில் ஒரு பிரமிட் அமைச்சிருக்காங்க. இதுக்குள்ள 400 பேர் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து தியானம் செய்யலாம். இங்கு ஃபாஸ்ட் லைஃப் ரிக்ரேஷன், இன்னர் சைல்டு, சோல் கோச் அப்படின்னு சொல்லி இன்னும் பல வகையான வகுப்புகள் நடந்து கொண்டே இருக்கும். செயற்கையான சரஸ்வதி லேக் உருவாக்கி வச்சிருக்காங்க. இங்க முக்கியமா பிரமிடுக்குள்ள சகசாரா அப்படின்னு 1000 இதழ் தாமரையில அதிகமான கிறிஸ்டல்ஸ பதுக்கி இருக்காங்க. இது பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமா இருக்கும். இங்கேயும் நிறைய கிளாஸஸ் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அதே போல நம்ம தமிழ்நாட்டுல இன்னும் நிறைய பிரமிட்ஸ் இருக்குங்க. நமக்கு வந்து திருச்சியில ஒரு வீட்டு மேல பிரமிடு கட்டி அங்க தியானம் கிளாஸ் எல்லாம் அடிக்கடி நடக்கும். பௌர்ணமி தியானம் நடக்குது. அதே போல திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல தொட்டியம் என்ற கிராமத்தில் ஒரு லேண்ட் பிரமிடை உருவாக்கி இருக்காங்க. அங்கேயும் பௌர்ணமி தியானம் அடிக்கடி கிளாஸஸ் நடக்குது. அதை சுத்தியும் இப்ப மரங்கள் செடிகள்லாம் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இது டெவலப்மெண்ட் ஆயிட்டு ஏரியா, இப்பதான் டெவலப்மெண்ட் ஆகுது. அதே போல திருப்பூரில் சிட்கோ என்ற இடத்தில் வீட்டுக்கு மேல ஒரு பிரமிட் அமைச்சிருக்காங்க. இங்கேயும் பௌர்ணமி தியானம், தியான வகுப்புகள் நடக்குது. நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி என்ற ஊரில் அங்க ஒரு லேண்ட் பிரமிட் இருக்கு. இந்த பிரமிட்லயும் மௌன தியானம், பௌர்ணமி தியானம், அடிக்கடி தியான வகுப்புகளும் நடக்குது. இதை சுத்தியும் அழகான செடிகள் மரங்கள்லாம் வச்சிருக்காங்க. இதுவும் இப்பதான் டெவலப்மெண்ட் ஆயிட்டே இருக்கு. அது போல நம்ம பாண்டிச்சேரியில ஆச்சாரியா ஸ்கூல் அப்படின்றது பெரிய ஸ்கூல் இருக்கு. அதுக்குள்ள 7 சக்ராக்கு சம்பந்தப்பட்ட 7 பிரமிட்ஸ் வந்து உருவாக்கி இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இங்கேயும் நம்ம தமிழ்நாட்டுல கிருஷ்ணகிரியில கூட நிறைய பிரமிட்ஸ் வீட்டு மேல கட்டியிருக்காங்க. அதே போல ஆந்திராவில உறவகொண்டா அப்படின்ற இடத்துல லோப் சாக் ரம்பா பிரமிட் இருக்கு. இதுக்குள்ளேயும் கிங் சாம்பர் உண்டு. அனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல அகஸ்தியர் மகா பிரமிட் ஒன்று இருக்கு. அங்கேயும் கிங் சாம்பர் உண்டு. தெலங்கானா டிஸ்ட்ரிக்ட்ல கம்மம் என்ற ஊர்ல காஸ்மிக் வேலி என்ற ஒரு இடத்தை கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆசிரமமா இருக்கு. இங்க பெரிய பிரமிட் ஒன்றும் இன்னும் வரல. ஆனாலும் இந்த ஆசிரமத்துல நிறைய சின்ன சின்ன பிரமிட்ஸ் கட்டியிருக்காங்க. மாஸ்டர்ஸ் பேர் எல்லாம் வச்சிருக்காங்க. முக்கியமா மகாவதார் பாபாஜி குகை கேவ் அப்படின்றது ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்காங்க. ரொம்ப அற்புதமான இடம். மலைகள், காடு பகுதி தான், செடிகள் எல்லாம் உருவாக்கி இருக்காங்க. இங்கேயும் பல வகுப்புகள் நடந்து கொண்டே இருக்கும். இது ஒரு இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது போல நிறைய பிரமிட்ஸ்
கொல்லல மாமிடாடா அப்படின்ற இடத்துல கூட கீழே வந்து தங்குற இடம், அதுக்கும் மேல மீட்டிங் ஹால், அதுக்கும் மேல பிரமிடு ஒண்ணு அமைச்சிருக்காங்க. நிறைய பிரமிட்ஸ் இருக்கு. ஆந்திரால, தெலுங்கானால, வெஸ்ட் கோதாவரி, ஈஸ்ட் கோதாவரி, மஹபூப் நகர் டிஸ்ட்ரிக்ட், நார்த்ல எல்லாம் இப்பதான் உருவாகிட்டே வருது. இது மாதிரி நம்ம இந்தியாவில 20,000 பிரமிடுக்கு மேல இருக்கு. இன்னும் நிறைய பிரமிட்ஸ் உருவாக்கிக்கிட்டே வர்றாங்க. இது மாதிரி நம்ம இந்தியாவில பிரம்மாண்டமான பிரமிட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. பிரமிட்ன்றது ஒரு அற்புதமான சக்தி வடிவம். நம்ம வந்து பிரமிடுக்குள்ள தியானம் செய்யும் போது 3 பங்கு அதிகமான அளவில் நமக்கு சக்தி கிடைக்கிறது. அதே போல பௌர்ணமியில பண்ணா 3 பங்கு அதிகமா கிடைக்கும், மல்டி. அதே மாதிரி குரூப் கூட்டு மெடிடேஷன் பண்ணும்போது மற்றொரு 3 பங்கு. பாத்துக்கோங்க, நம்ம இந்த மாதிரி ஒவ்வொன்னா ஆட் பண்ணும்போது மல்டியா நமக்கு சக்தி கிடைக்கிறது. சந்திர கிரகணம், சூரிய கிரகணத்தில் நம்ம உட்கார்ந்து தியானம் செஞ்சோம்னா பல மடங்கு சக்தி நமக்கு பிரமிட்ல இருந்து கிடைக்கிறது. பிரமிட்ல எண்ணங்கள் வந்து சீக்கிரமா கம்மியாகும். எந்த விதமான நோய்கள் இருந்தாலும் விரைவில் நம்ம குணமாயி வரலாம். அதே போல நம்ம குடிக்க தண்ணீர் நம்ம குடிக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணீர்ல குடம் மேல இல்ல பானை மேல இந்த மாதிரி பொருள் மேல எல்லாமே நமக்கு வந்து பிரமிட், வாட்டர் பிரமிட் அப்படின்றது அமைச்சு நம்ம வந்து தியானம் பண்ணலாம். அது இல்லைன்னா நம்ம போடுற கேப், பிரமிட் கேப்பை வச்சு நம்ம அந்த தண்ணி குடிக்கும் போது ரொம்ப எனர்ஜியா இருக்கும். அதே போல நம்ம வீட்டுக்கு மேல வாட்டர் டேங்க் இருந்தா கூட அது பிரமிட் அமைப்பா அமைச்சுக்கலாம். நம்ம நிறைய பேர் மெடிசன்ஸை யூஸ் பண்றோம். இந்த மாதிரி ஒரு பிரமிடுக்குள்ள, சின்ன பிரமிடுக்குள்ள இந்த மெடிசன்ஸை வச்சு யூஸ் பண்ணோம்னா அந்த மெடிசன்ஸ்ல இருக்கிற கெமிக்கல் ஃபார்ம் கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. பிரமிடுக்குள்ள நிறைய ஆராய்ச்சிகள் நடந்ததுங்க. நம்ம ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா பழங்கள்லாம் கொண்டு போய் பிரமிட்ல வச்சு பார்த்திருக்காரு. ஒரு 2 வாரங்கள் கழிச்சு அது பார்க்கும்போது பழங்கள்ல இருக்கிற நீர் வத்திச்சே தவிர பழங்கள் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சாம். அதே மாதிரி காய்கறிகள், தக்காளி, இந்த மாதிரி பொருள்கள் எல்லாமே வைக்கும் போது வெளியே வச்சதோட நமக்கு பிரமிட்ல வைக்கும் போது கொஞ்சம் நீண்ட காலம் அது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து ஜெர்மனில ஒருத்தர் என்ன பண்ணாரு, இதெல்லாம் பார்த்து அவர் ஷேவ் பண்ற பிளேட வச்சிருக்காரு பிரமிடுக்குள்ள. 1 ஹவர்ல அது பிளேடு வந்து ரொம்ப ஷார்ப்பா ஆயிடுச்சாம். ஒரே பிளேட்ல நம்ம வந்து பல வருஷங்கள் நம்ம ஷேவ் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே போல அந்த காலத்தில் நம்ம வந்து விதை நெல்களை பூம்பா வடிவத்தில் மேல வந்து கோன் வடிவம் வரும், நெல்மணிகள் எல்லாம் வந்து வக்கையில போதையில ரவுண்டா பண்ணி அதுக்குள்ள பிரமிடுக்குள்ள நம்ம வந்து நெல் விதைகளை வச்சு விதைக்கும் போது அந்த வயல்ல வந்து பயிர் ரொம்ப பிரம்மாண்டமா அந்த வளர்ச்சி அடையும். இது மாதிரி நிறைய நன்மைகள் இருக்கு பிரமிட்னால நமக்கு. அதே போல நாம வந்து இந்த ஓஷோ ரஜினிஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரமிடுக்குள்ள 1 மணி நேரம் தியானம் செய்யுங்க, அதனால நமக்கு வந்து அந்த சக்தியால நம்ம காப்பாற்றப்படுவோம். பிரமிட்ல தியானம் பண்றது மட்டும் இல்ல, அதுல படுத்துக்கிட்டு நீங்க உறங்குங்க, அதிகமான சக்தி எடுத்துக்குவீங்க, ஆஸ்ட்ரல் டிராவல் நடக்கும். அவர் சொல்றது மட்டும் இல்ல, அவரோட பூனேல இருக்கிற ஆசிரமத்துல பிளாக் பிரமிட வந்து உருவாக்கியிருக்காரு. அதே போல நம்ம பிதாமக பிரம்மர்ஷி பத்ரிஜி அவர்கள் கூட ஒவ்வொரு வீட்டு மேலேயும் பிரமிட்ஸ் வரணும், ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் மேலேயும் பிரமிட்ஸ் வரணும், ஒவ்வொரு ஆபீஸ் மேலேயும் பிரமிட்ஸ் வரணும், இது மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல் மேலேயும் பிரமிட்ஸ் வரணும் அப்படின்னு அவரு அழுத்தி சொல்லியிருக்காரு. நம்ம பிதாமகா பிரம்மர்ஷி பத்ரிஜி அவர்களுக்கு
ஆத்ம கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த மகாவதார் அறக்கட்டளைக்கும் சுனிதா மேடம்க்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். நேயர்களே, இப்போது நம்ம மேடம் சாந்தி உங்களுக்கு விரிவாக சொல்லி கொடுத்தாங்க. இந்த பிஎஸ்எஸ்எம் பிரமிட்ஸ் எங்க இருக்கு நம்ம நாட்டுல, பாரதத்துல, இந்தியாவில். அதனால அது என்ன பயன்கள்ங்கிறது நம்ம ஏற்கனவே முன்னாடி இருந்த வகுப்புல நம்ம வந்து பல ஆசிரியர்கள் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் உங்களுக்கு நினைவுபடுத்திருக்காங்க இவங்க. இது வந்து இப்ப மொத்தம் என்னன்னு தெரியுதுன்னா, இந்த இயக்கத்தை தொடங்கினது பத்ரிஜி 1991 இந்த இயக்கம் ரொம்ப ஆக்டிவா வந்துருச்சு. அந்த அந்த வருடத்திலிருந்து தான் நம்ம வந்து இந்த பிரமிடை உபயோகப்படுத்தி தியானம் செய்து அதன் பயன் அடையிறதுக்கான ஒரு மூமெண்ட் வந்தது. அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி தியான பயிற்சி துவங்கியது. அது தவிர வந்து பிரமிட்ஸை கட்டியிருக்காங்க. அதுக்குள்ள உட்காந்து தியானம் பண்ணுவதற்காக எங்கெங்க பண்ணியிருக்காங்க எல்லாம் மேடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது அதனோட பயன் பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா விதமான நோய்களும், உடலில் உள்ள எல்லா நோய்களுக்கும் இந்த தியான பயிற்சி பிரமிடை உபயோகப்படுத்தி தியானம் பண்ணுவதனால உங்களுக்கு நிறைய நோய்கள் குணமாகுது. மன நோய்களும் குணமாகுது. அதாவது சர்க்கரை நோய், இல்லைன்னா இன்சோமினியான்னு சொல்லப்படும் தூக்கம் வராமல் இருப்பது, இல்லைன்னா சோர்வடையல் அதிலிருந்து வெளியே வருவது, மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவது, ஆர்த்ரைட்டிஸ் அல்லாம பிளட் பிரஷர், இந்த மாதிரி எல்லா விதமான உடல் நோய்களும் மன நோய்களும் எல்லாமே நமக்கு வந்து குணமாகுங்கிறத எடுத்து சொல்லியிருக்காங்க ஆசிரியர்கள். நான் இப்போ வந்து நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு அது ரொம்ப பலன் அடைந்திருக்கும்னு நினைக்கிறேன்னா, இப்போ நம்ம இதுல பெங்களூர்ல ஒயிட் ஃபீல்டில் நம்ம மகாவதார் பாபா டிவியோட ஆஃபீஸ் இருக்குது. அதுல வந்து இந்த பிரமிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வாங்க கிடைக்கும். நான் இப்போ ஒரு இது காட்டுறேன். நான் உங்களோட அவங்க கேட்டலாக உங்களுக்கு தெரியுதா பாருங்க. இப்படி இருக்கும் அது. இதை நான் வந்து வாட்ஸ்அப் குழு இருக்குல்ல, அவங்களோட இந்த மகாவதார் அறக்கட்டளையின் வாட்ஸ்அப் குழுவில் இதை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதில் ஃபோன் நம்பர் இருக்கு, அதில் கூப்பிட்டு நீங்கள் பேசிக்கலாம். நீங்கள் ஆர்டர் பண்ணினீங்கன்னா அவங்க உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, அனுப்பி வச்சிருவாங்க. ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் எல்லாருமே 2 இன்ச்சு 2 இன்ச்சஸ் இன்டு 2 இன்ச்சஸ் அந்த மாதிரி பிரமிடை நீங்கள் வாங்கிட்டு வீட்டில் வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு அதனோட பயன் உண்டாகும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த வீட்டில் முழுதும் பரவும். தவிர இது கீழே உட்காந்து இந்த 2 இன்ச்சஸ் இன்டு 2 இன்ச்சஸ் பிரமிடை வாங்கிட்டு அது கீழே உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணினீங்கன்னா உங்கள் தியானம் பண்ணுவதின் அந்த சக்தி வந்து 2 மடங்கு அதிகரிக்கும். 2 மடங்கு 3 மடங்கு கூட அதிகரிக்கலாம். அதனால் நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன், கேட்டுக்கொள்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது ரொம்ப அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்காது. நீங்கள் அந்த ஃபோனில் அவங்கள தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறது உங்கள் அட்ரஸை கொடுத்துட்டு நீங்கள் பண்ணலாம். இதை தவிர 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு அந்த மாதிரி வந்து கேப்ஸும் இருக்குது, பிரமிட் கேப்ஸு. அதை போட்டுக்கிட்டும் நீங்கள் வந்து தலையில் அப்படி வச்சுட்டு நீங்கள் தியானம் இங்கே பண்ணும்போதும் தலையில் அந்த தொப்பியை வச்சுட்டு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரயோஜனம் கிடைக்கும். அதை சொல்லிக்கிறேன். ஓகே, நான் இதை திரும்பவும் இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த கேட்டலாக உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது இன்னொரு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அதானது நீங்கள் இது மகாவதார் பாபா டிவியின் யூடியூப் சேனல் இருக்குது. அதில் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அங்கே லைக் இருக்கும், லைக் பட்டன், இந்த மாதிரி ஒரு தம்ஸ்அப் இருக்கும், அதை
ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனுடன் இந்த வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பார்க்கலாம். அதை திரும்ப திரும்ப கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா ஏதாவது கிளாஸஸ்ல அதையெல்லாம் உங்களுக்கு திரும்ப திரும்ப பார்த்து நீங்க படிச்சுக்கலாம். அந்த மாதிரி அதுல இருந்து பிரயோஜனம் இருக்கு. அதெல்லாமக்கி நீங்க வந்து உங்க உறவினர்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாம் இதை ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு உள்ள இந்த ரொம்ப அற்புதமான இந்த வகுப்பை நான் இப்போது நிறுத்திக் கொள்றேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாளைக்கு தொடர்ந்து நீங்க இந்த கிளாஸ்க்கு வரணும், இந்த வகுப்புல சேரணும், பயன்பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வணக்கம். நன்றி.